நம்ம மனம்ங்கிறது மனதை நம்ம வலுப்படுத்தணும். மனதின் மூலமா தான் எல்லாத்தையும் சாதிக்கணும். மனதை ஒருநிலைப்படுத்துறது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆனா மனம்ங்கிறது கடந்த கால அனுபவங்களோட ஒரு பதிவு தான். அதுல வச்சு நமக்கு எந்த பயனும் கிடையாது. மனதை நம்ம மனதின் வழியா நம்ம செயல்படும் போது ஒரு சாவித்துவார வழியா வெளியில உலகத்தை பார்க்குற மாதிரி தான். அப்ப நமக்குடைய அனுபவங்களோட மட்டுமே அது நம்ம இணைஞ்சுப்போம். அங்கே முழுமை இருக்காது. ஆனா நீங்க மனதை புறக்கணிச்சு முழுமையா வெளியே நிகழ்காலத்துல உங்களுடைய மையத்தில் செயல்படும் போது நீங்க இறை ஞானங்களும் செயல்படுவீங்க. அப்படி செயல்படும் போது நீங்க வீட்டை விட்டு வெளியில பறந்த வெளியில இருந்து உலகத்தை பார்க்குற மாதிரி எல்லா செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே இந்த பிரபஞ்ச பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய விரல் நுனிகள் இருக்கும். அப்ப அந்த மனதுங்கிற கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்காது. நீங்க சுதந்திரமா செயல்படலாம். எளிமையா செயல்படலாம். உங்கள் செயல்களும் விரைவாக நன்மையாக முடியும். ஏன்னா நிகழ்காலத்துல இருக்கிறதோட பலனே அதுதான். மனம் சார்ந்து நிகழ்காலத்துல வாழ முடியாது. மனம்ங்கிறத புறக்கணிச்சா தான் முடியும். பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து பதிவுகளையும் நம்ம மையத்துல இருக்கு. ஏன்னா நம்ம மையம்ங்கிறது ஒரு இடத்துல இல்லை. இந்த முழுமையாகத்தான் நம்ம மையம்னு சொல்றேன். அது முழுமையிலிருந்து நம்ம எளிமையா விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதனால நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மனத்தை இழக்கிறதுனால நம்ம சுதந்திரம் அடைகிற ஒழிய வேற ஒன்றும் கிடையாது.